ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ எப்படி எடிட் பண்ணது நம்ம பார்த்துடலாமா? அதுவும் ரொம்ப ஈஸி தான், ஒரே கிளிக்கில் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகே? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் ஃபீட்பேக்கு கொடுத்தீங்கனாக்க எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக்கோடைய பேக்ரவுண்ட் வந்து பண்ணாக்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த ஃபோட்டோ ரூம் ஆப் தான். இந்த ஆப் ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி இங்கே எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண இப்படி தான் இருக்கும். இதில் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஆச்சா. இப்போ கீழே வந்து பண்ணாக்க எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் டன் கிளிக் பண்ணாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க சேரும், ஓகே? இப்போ நம்ம இந்த ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரிஷியேட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஹைட் மோஷனில் இன்புட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இப்படி வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ இதில் பிக்கு நார்மலாக தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் குரூப்புக்குள்ளே போய் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபாண்ட்டை வந்து பண்ணாக்க டவுன் பண்ணி உங்கள் ஹைட் மோஷன் இன்புட் பண்ணிக்கோங்க, ஒரே ஃபாண்ட்டு தான். ஸோ நான் உங்களுக்கு தெரியலனாக்கா நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் வந்து பண்ணாக்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி இன்புட் பண்ணுறதுன்னு. ஸோ அதை பார்த்து வந்து பண்ணாக்க பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த பாக்ஸ் கீழே போய்ட்டு இந்த கேமரா ஆப்ஷனை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அப்படியே கீழேக்கு வந்தீங்கன்னாக்க இந்த இடத்துல நான் எந்த சாங் எடிட் பண்ணேன்னா அந்த சாங்குடைய அந்த பிக்சர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதே டிஃபால்ட்டாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு குரூப் இருக்கா, அது நீங்கள் செலக்டட் குரூப் போய்ட்டு இந்த பிக்கு பதிலாக உங்களுடைய பிக்கு இல்லை நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணிவிட்டோ அவங்களுடைய பிக்கு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ எனக்கு டிஃபால்ட்டாக அந்த சாங்கில் இருக்கிற பிக்கே போதும், அதனால் நான் இது வந்து பண்ண வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இடத்துல ஒரு அனிமி பிக்கு ஷோ ஆகும். இந்த பிக்கு பதில் தான் நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம சேஞ்ச் பண்ண பாருங்கள், ஓகே? ஸோ அப்படி மேல் நீங்கள் மூவ் பண்ணாக்க இடத்துல பிக்கு ஆடுன்னு ஒரு குரூப் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே குரூப் இருக்கா அதை செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னாக்க 2 அனிமி பிக் இருக்கும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த அனிமி பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ஷன் கூட்டு ஸ்டார் கிளிக் போயிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் பண்ணி கிளிக் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இது ஆடாச்சா. நெக்ஸ்ட் ஆடு பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் பண்ணி உங்களோட பிக் எந்த மாதிரி ஆட் அந்த மாதிரி வந்து பண்ணால் கொஞ்சம் சைஸு தெரியல உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகே? இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் கீழே போய்ட்டு டூப்ளே இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, ஓகே? இப்போ கீழே ஒரு அனிமி பிக் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கீழே போயிட்டு காஃபேட்டு கொடுத்துட்டு இப்போ கீழே இருக்கிற நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கு, ஓகே? ஸோ கீழே இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? இப்போ அந்த அனிமி பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே டில்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க டீல் பண்ணிக்கலாம். இப்போ இது அடைச்சா. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போங்க. ஸோ நீங்கள் அந்த குரூப்பில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்க இந்த குரூப் வந்து பண்ணாக்க பாதிலே கட் ஆகும். ஸோ அதுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ எடிட் பண்ண குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் பொருள் பார்த்த வீடியோ ரெடி. ஃபைனலி மேலே சோ பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே சோ பண்ணாக்க இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான். கொஞ்சம் அந்த பிக் ஆட் பண்ணுறது மட்டும் பார்த்து ஆட் பண்ணிங்க, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் have fun guys.